திருமண வாழ்வில் இந்த தனிமையை போக்குறதுக்கு ஆண்டவர் வைத்த முதலாவது பகுதி என்னன்னு சொன்னா பிசிக்கல் இன்டிமசி, சரீர பிரகாரமான ஒரு மனம், சரீர பிரகாரமான ஒரு இணைப்பு. அந்த வசனம் சொல்லுது பாருங்க, ஒருவன் விழுந்துட்டா கூட ஒருத்தர் இருந்து அவன் என்ன செய்வான், தூக்கி விடுவான். தனியா போய் விழுகிறவனுக்கு ஐயோ என்று எழுதியிருக்கு. நிறைய பேர் இந்த காரியத்தை விளங்கி கொள்ளாததுனால அவங்க திருமண வாழ்வை ஒரு போராட்டமாக, ஒரு பிரச்சனையாக, பாரமா பார்க்குறாங்க. நிறைய பேர் பக்கத்துல கூட தன் மனைவி தன் கணவன் இருப்பதே ஒரு தொந்தரவா பார்க்குறாங்க, அதை ஒரு பாரமா பார்க்குறாங்க, ஒரு பிரச்சனையா பார்க்குறாங்க. அப்படி பார்க்காதீங்க, அது ஒரு சந்தோஷமான காரியம். கூட இருப்பதே ஒரு மகிழ்ச்சி, ஒரு நிறைவு அப்படின்றத நீங்க விளங்கி கொள்ளணும். பிசிக்கலாக கூட இருக்கிறதுல ஒரு மகிழ்ச்சியை நீங்க உணரணும். அதை நீங்கள் வெறுப்பாக பார்க்கக்கூடாது. சில பேர் பார்த்தீங்கன்னா மனைவி கூட இருக்கிறது, கணவன் கூட இருந்தால் எரிஞ்சு எரிஞ்சு கொட்டிக்கிட்டே இருப்பாங்க, எதையாவது சொல்லி திட்டிகிட்டே இருப்பாங்க. அதனால பாருங்க, சில கணவன்மார் வீட்டில் இருக்கிறத விட எங்கேயாவது போய் ஒரு பார்க்கில் உட்காந்துக்கலாம்னு சொல்லி உட்காந்துடுறாங்க. நிறைய பேர் இந்த மாதிரி தங்கள் மனைவியோடு கணவனோடு இருக்கிற நேரத்தையும் அவங்க என்ன பண்ணுறது இல்லை, இன்பமாக செலவழிக்கிறது இல்லை. அந்த கொஞ்ச நேரத்தையும் சண்டை போடுறதுலையும், வாக்குவாதம் பண்ணுறதுலையும், ஒருத்தர் திட்டி தீக்கிறதுலையும். குடும்பம் என்பது எதற்காக வைத்திருக்குன்னா ஒன்றா இருக்கிறது தான் மகிழ்ச்சி.